ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அளவு துணி எடுத்துக்கோங்க. அளவு துணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அயன் பண்ண முடியலன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் ஒரு பின்னும் இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டரை நல்லா ரெண்டையும் சமமாக வச்சு அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணுறதுனால நம்ம ப்ளவுஸை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி போட்டாலும் ஆடாமல் சேமாக அந்த வச்ச அளவு போல் அதுவாகவே இருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உள் சைடு, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி உள் சைடெலாம் உள்ளே நீங்கள் தள்ளி விடும்போது நம்ம பேக் சைடு அந்த பேக் நெக் வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக அதை உள்ளே தள்ளி விட்டுக்கிறோம். இப்போ இதோட உயரத்தை, அதாவது ப்ளவுஸோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பில் அளந்துக்கோங்க. ப்ளவுஸை இழுக்காமல் மேனுவலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுக்கோங்க. எனக்கு 13 வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் முதல்ல ரஃப்பாக ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரி அந்த 1/4 இன்ச்சு லைன் எதுக்கு போடுறோன்னா, ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் துணி வந்து முன்ன பின்ன இருக்கும், முதல் பிந்தலுமாக இருக்கும். அதற்காக அப்புறம் வந்து தையலுக்கு ஒரு 1 இன்ச், இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால நீங்கள் 1 இன்ச் விட்டால் போதும். இப்போ நம்ம டேப்பில் அளணும் இல்லையா ப்ளவுஸோட உயரம், அதை 13 அதை நான் கணக்கு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைனாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸை நம்ம இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களாங்க, கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அளவுகள் மாறாமல் கொஞ்சம் இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ இடுப்பு அகல், நம்ம இடுப்போட சுற்றளவு குறிச்சிட்டு அடுத்து வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட நெக்கோட உயரத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி நல்லா நீட்டாக பிடிச்சிட்டு ப்ளவுஸை வந்து இழுக்காமல் நேராக வச்சு அந்த ஷோல்டரையுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கை வந்து ரஃப்பாக, நீங்கள் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ ரஃப்பாக அந்த மாதிரி ரஃப்பாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி கையை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் நல்லா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக நேராக வச்சு இழுத்துட்டு நீங்கள் ஆம் ஹோலுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ ப்ளவுஸை நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதை நான் முன்னாடி ஏன் குறிக்கலைன்னா இப்போ குறிச்சாதான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இதை மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் பாக்ஸ் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி டபுள் சைடுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ரெடி அளவு. இப்போ நம்ம தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு விடணும். 2 சைடுமே ஒரு 1 இன்ச்சு இன்ட்டு ஒரு 1 இன்ச்சு. நான் ஒரு 1.5 விட்டுருக்கேன். நீங்கள் 1.5 விட்டாலும் ஓகே தான், ஒரு 1 இன்ச்சு விட்டாலுமே ஓகே தான். இது ரெடி அளவு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம் ஹோல் வளைவையும் நெக்கோட வளைவையுமே நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் கையிலேயே வரைஞ்சினாலும் வரையலாம். பட் ஆம் ஹோல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராய் எட்ஜ் போட்டோம் இல்லையா ஒரு 1/4 இன்ச்சு, அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹால் ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. நேராக வச்சிங்கன்னா அது நேர் கட் ப்ளவுஸ் ஆகிடும். இது நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ்னால இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. நான் வந்து அளவு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், இந்த மாதிரி ஆம் ஹோல் ஃபுல்லாமே இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி லைன் போட்டு கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அதையுமே லைன் போட்டுக்கோங்க.
இப்போ அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து வைக்க போகிறோம். அந்த வளைவு குக்கி சைடு பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த சைடு நான் எடுக்க சொல்கிறேனோ அந்த சைடு எடுத்து அந்தந்த அளவுகளை பிடிச்சிங்கன்னா அளவுகள் மாறாமல் இருக்கும். இதில் வந்து வளைவு சைடு இந்த மாதிரி வளைவு கொக்கி சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக குறித்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல ஒரு டாட் போட்டுவிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அடுத்து வந்து இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு டாட் எவ்வளோ பிடிச்சிருக்குமோ அவனுக்குள்ள இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நெக்கையுமே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். மேலே 1/4 இன்ச்சு ஏற்றி வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி அந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. அந்த மேலே போட்டிருக்க லைனோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ கீழே வந்து உள் வளைவு நம்ம குடஞ்சி விட்டணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக உள் வளைவு இந்த மாதிரி குடஞ்சி விட்டணும். 1/4 இன்ச்சு நீங்கள் இந்த மாதிரி உள்ள வந்து சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி அதோட அந்த கோடோடு ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உள்ள இழுத்து இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹை கொக்கி பட்டை இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஷோல்டர் இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரொம்பவும் இழுக்காமல் மேனுவலாக லைட்டாக இந்த மாதிரி இழுத்துட்டு கீழே வந்து நம்ம ஷோல்ட்ரு அதாவது இந்த பிடிச்ச நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடம் வந்து இந்த செகண்ட் கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரொம்ப இழுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர் நம்ம டாட் எங்கே பிடிச்சிருக்கோமோ அவங்களுக்குள்ள இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ 3 டாட் நம்ம எங்கெங்கே போட்டுக்கோமோ அந்த 3 இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 2 பக்கமே இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. 1.5 கரெக்டாக இருக்கும். எல்லா ப்ளவுஸுமே மோஸ்ட்லி 1.5 கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 1.5 இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ அதாவது அளவை நீங்கள் சென்டர் அளவை நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டாட்டோட உயரத்தை இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் வச்சு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. எனக்கு 2.5 வருது. இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. எழுதி வச்சுக்கிறனால நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் டாட்டு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறித்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், குழப்பாமல் இருக்கும். அதனால் 3வது டாட்டையும் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறித்து வச்சுக்கோங்க. சென்டர் வந்து எவ்வளோ நீளம் இருக்குன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் நம்ம அதாவது பேக் பார்ட்டில் சென்டர் நம்ம 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணோம்லே, அது வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ இருக்கான்னு செக் பண்ணேன். அதில் வந்து 13 இருக்குன்னா இப்போ ஒரு 13.5 அல்லது 12 அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கலாம். அது தப்பு இல்லை. பட் அதுக்கு கரெக்டாக தோராயமாக அந்த அளவு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டாக அதை கட் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். இது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டிங் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ குட்டி குட்டியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நெக் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணணுமோ அவனை ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது டாட் பிடிக்கிற நெக்லையும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டிக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் பிடிச்சி நம்ம இது பண்ணணும் டாட் பிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து நான் குறிக்கலை, தைக்கும்போது எப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம ஸ்லீவ் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது 2 ஃபோல்டு பண்ணணும் ஸ்லீவ்க்கு வந்து. இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி 1 இன்ச் எடுத்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால நீங்கள் 1 இன்ச் விட்டாலே போதுமானது தான். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லீவை கரெக்டாக நம்ம போட்டிருக்க கோட்டுக்கு மேலே இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவோட அளவை குறிச்சிக்கோங்க. ஷோல்டர் நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ
இந்த இடத்துல நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு குறிச்சிக்கோங்க. நம்ம கையை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி ஆம் ஹோல் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இழுத்து விட்டு ஆம் ஹோல் கிட்ட எங்கன்னா நம்ம தையல் வருதோ அவனையுமே இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3 அளவு தான் ஸ்லீவ்ல நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்கும். 3 அளவுமே குறிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி லைன் போடணும்னா மேலேருந்து கீழே, அதாவது வளைவாக ஒரு பாருங்கள், மேலே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே அந்த கோட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸ்லீவில். அவ்வளோதான் ஸ்லீவ். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எனக்கு இப்போ துணி பத்தலை தையலுக்கு. நான் அது தைக்கும் போது ஒட்டு போட்டுக்கிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தைக்கும் போது. இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு இங்கே நான் தையல் போடுறதுனால இப்போ ஸ்லீவுக்கு நம்ம ஆர்க் கட் பண்ணணும். ஸ்லீவில் உள் வளைவு நம்ம குறைஞ்சி விட்டணும். அதை பாருங்கள். இங்கிட்ட ஒரு 1 இன்ச்சு அங்கிட்ட ஒரு 1 இன்ச்சு குறிச்சிட்டு ஆர்க்காடுக்கு நேராக ஸ்லீவ் எப்படி நம்ம வரைஞ்சோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே பெண்டிங் அந்த நம்ம போட்டுக்க கோட்டில் அப்படியே டச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஏன் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி ஏன் உடஞ்சி விட்டுறோம்னா ஆம்கோல் சுருக்கம் ஆம்கோல் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உடஞ்சி விட்டுறோம். இது எஸ் மாதிரி இந்த மாதிரி பெண்டிங்காக அழகாக இருக்கணும். இங்கே ஒரு ஆர்க்காட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்காடு ஏன் பண்ணோம்னா ஃப்ரண்ட் பக்கம் தான் இந்த ஆர்க்காடு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு தெரியறதுக்காக இந்த ஆர்க்காட் பண்ணிக்கலாம். அடுத்து மிச்சம் இருக்க துணியில் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆர்டர் படி எப்படி கட் பண்ணணும்னா அதே மாதிரி கட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த வளைவு கொக்கி சைடு நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே திருப்பிட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு 4 டாட் இந்த மாதிரி அழுத்தி ஒரு 4 டாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே நம்ம கோட்டுக்கு நம்ம வரைஞ்ச கோட்டுக்கு மேலே அப்படியே நீட்டாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த டாட் அப்படியே விழுந்துடும். பட்டி கட் பண்ணது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நம்ம இது எவ்வளோ வருதோ அந்த மாதிரி அளவு குறிச்சிக்கோங்க. ரெடி அளவு அந்த தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம டாட்டுக்கு நேரம் மேலே ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி டாட் போட்டு இந்த மாதிரி அதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே ஆர்க் பண்ணிக்கலாம். எங்கெங்கே நம்ம மார்க் பண்ணணுமோ அங்கங்கே ஆர்க் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அளவு வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல டபுளாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே நீட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது கரெக்டாக 1/4 இன்ச்சு 4 சைடுமே 1/4 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள். பின்னாடி 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். நான் ஒட்டி கட் பண்ணலை. 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா அப்புறம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியே கட் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அந்த கரை பக்கம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவை வச்சு ஸ்லீவையுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பட்டி வேணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டியை நம்ம லைனிங் துணி கட் பண்ணி வச்சுருக்க பட்டியை அந்த மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க.
பட்டி கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நீங்கள் ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு வேணும், அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு எனக்கு இந்த இடத்துல புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.